ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே சிவகார்த்திகேயனுடைய மதுராசி அந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. அதாவது டைட்டில் ட்ரீசர் மாதிரி ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் அந்த மூவியை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டார்க் தீமில் ஏகப்பட்ட லாங்குவேஜில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மூவியை புஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜிலும் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டைரக்டட் பை ஏஆர் முருகதாஸ்ன்றப்போ லைட்டாக ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டும் இருக்குது, படம் நல்லாவே பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி. அண்ட் இந்த மூவிக்கான மியூசிக் டைரக்டர் அனிருத் தான். ஸோ சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறப்பல. ஸோ இவருக்கு படம் ஒரு மாதிரி அமைதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லா படமே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது டார்க் தீமில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே எனக்கு ஃபீல் ஆகுது. சினிமாட்டோகிராஃபி எல்லா வயசுமே ஒரு மாதிரி தரமாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றதை. இந்த டைட்டில் கிளிம்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இந்த மூவியை புஷ் பண்ணிருக்காங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவி ப்ரொடக்ஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து பராசக்திக்கான ஒரு ட்ரீசர் மாதிரி சின்னதாக விட்டுருக்குறாங்க. அதுவுமே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த மூவியுமே சிவகார்த்திகேயனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் இதில் ஜெயம் ரவி, அதர்வா இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆக்டர்ஸுமே இருக்கிறாங்க. ஸோ இது உள்ளார இதுவுமே ஒரு லார்ஜ் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு மூவி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி க்ளீனாக இருக்குது. அண்ட் அந்த பச்சைப்பா காலேஜில் நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றி ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் கிளாரிட்டியாக தெரில. அண்ட் இதுக்கான ஷூட்டிங்குமே இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே சிதம்பரத்தில் இருக்கிறதுலுமே ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி தெரிய வந்தது. ஸோ ஓவராலாக ஒரு 2 படம், ஒரு தரமான படம் சிவகார்த்திகேயன் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ரெண்டுமே அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மூவின்னு தோணுது. பிகாஸ் அந்த மதுராசியில் அந்த யூஸ் பண்ண அந்த கிளிம்ஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரியே தான் இந்த படத்துலையுமே, பராசக்தி படத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஃபீல் ஆகுது. பொறுத்து பார்த்தா தான் இந்த மூவி எந்த அளவுக்கு அந்த சாட்டிஸ்ஃபை கொடுக்குதுன்றது. ஆனால் இவருக்கு படம் உண்மையாலுமே அமைதுன்னு தான் சொல்லி ஆகணும். 2 படமே ஒரு மாதிரி ஹெவி பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மூவி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பட்டா